ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை குந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றேன். வணக்கம். வக்ரசனி, சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 19ஆம் தேதி வக்ரமாகிறார். திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ர சஞ்சாரம் செய்யப்படுறார். இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்போறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கிரகங்களில் பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்குறது என்ன அப்படின்னா சனி, ராகு, கேது, குரு, இவங்க 3 பேரும் தான் அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் இருப்பாங்க. மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சிவாங்க, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிடுவாங்க. அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். இந்த 2 வருட காலங்களும் 2-3 முறை வக்ர நிலை அடைவார். ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே வக்ர நிலையில் இருப்பவர்கள். குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆகிடுவார். இந்த வக்ரமாகிற கிரகங்கள் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் ஒரு 3 மாதத்திலிருந்து 4.5 மாதம் வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பாங்க. இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் அப்படிங்கிறது தான் பலனாக நம்ம பார்க்கணும். சனீஸ்வர பகவான் பாவ கிரகம். அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிறது எடுத்துக்கக்கூடாது. குரு பகவான் அதே போல் சுபகிரகம், சுபபலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது. இருவருக்குமே உள்ள காரகங்கள், குணங்கள், காரகம்னா குணம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. குணம் என்ன பொறுப்பு இருக்குது, தனித்தன்மையான பொறுப்பு இருக்குது. அதே போலவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ குரு என்றால் குழந்தைகள், பெரும் பணம், இதே போல் விஷயங்கள், கௌரவம், இதே மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். அதே போல் சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம், குணம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தனித்தன்மை, தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம். முதல்ல சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகம், ஜீவனக்காரகம், தொழில் காரகம். இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன். எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கலாம், எந்த லக்னத்தில் பிறந்திருக்கலாம், அனைத்து லக்னக்காரங்களுக்கும் ஜீவனக்காரகம் சனீஸ்வர பகவான் தான். அப்போ தொழில்காரகன், ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சிருக்கார். சனீஸ்வர பகவானுக்கு மேலும் குணங்கள்னு சொல்லக்குள்ள அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லுவார். 2வது தாமதமான குணம், கொஞ்சம் மெல்லமாக பலனை தரதும் சரிதான், கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு. அதே மாதிரி அவர் கொடுத்த பலன் நம்மகிட்ட போகிறதும் நீண்ட நாட்கள் ஆகும். அதனால தான் நிலைத்த தன்மை. அந்த நிலைத்த தன்மை சிறுக சிறுக நம்மகிட்ட போகணும்னோ, சிறுக சிறுக சேரணும் அப்படின்னும் சனீஸ்வர பகவான் இது பண்ணுவார். ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை கொடுக்குறது, கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம், அது அதனுடைய வேதனையை நீண்ட நாட்களுக்கு நாம் உணர்வோம், அனுபவிப்போம், உணர்வோம். அந்த வேதனையை எப்போ ஒரு தடவை நினச்சிட்டா கூட நமக்கு உடம்புலாம் சிலுக்கும். அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் இந்த சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ வரும்போது சங்கடங்களையும் கஷ்டத்தையும் தருவார். ஏழரை காலத்துலேயும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏழரை காலங்கள், அந்த 7.5 வருடங்கள், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, அதில் ஒரு 2 வருஷம், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டம சனி, அதில் ஒரு 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10-12 வருஷம், 12 வருஷம் ஒரு சொத்துக்கு அந்த 30 வருஷத்தில் 12 வருஷம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது. குறைந்தபட்சம் 10 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் இதேமாரி வக்ர காலங்களில் அவர் தரக்கூடிய பலன், அவர் கடமைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அவர் ஒரு தொழில்காரனவர் தான். அந்த தொழிலை, அந்த ஆயுளை, ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சிருக்காரோ அதெல்லாம் ரொம்ப பலமாக செய்ய சொல்லுவார். மாறுபட்டு இருக்கும். மாறுபட்டு செய்ய சொல்லுவார் அப்படின்னா நிதான போக்கை தவற செய்வார்.
ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது. அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறதான் இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதே போலயே ராசிக்காரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது. அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலையும் வந்து அவர் கடன், நோய், விரோதம் அதே போலெல்லாம் வந்து வச்சுருக்கார். அவமானம், மருத்துவமனை செலவுகள், விரய செலவு, வீண் செலவு, தனிமை, விரக்தி, போராட்டம், வறுமை இதெல்லாம் வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனைலாம் கொடுப்பார். இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவானை வந்து கையில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்வார் அப்படிங்கிறது தான் பலன். அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு. சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால தான் வந்து சொல்லலாம். அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம். அனைத்து கிரகங்களும் தண்டிக்காமலாம் போகாது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆயுள் இல்லையா, உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார். அதே போல் வந்து விஷயமா நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து இதை போன்று பலன் தரும். வக்ர கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை, ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பலமான கிரகம். அதுவும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர். அவர் வந்து வக்ரகிரகம் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் சொல்கிற பலனை வந்து பொது பலன் தான். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், வயது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபட்டு நடக்கும். அதுவும் சனி தசையோ சனி புத்தியோ நீங்கள் எந்த ராசியில் பிறந்துருங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்துருங்க, அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி புத்தி அப்படின்னா எந்த திசையில் நடந்தாலும் அந்த திசையில இருந்து சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுதான். அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வீங்க. சனீஸ்வர பகவான் கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர செய்வீங்க. அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லாரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான். அப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு இல்லை வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, தீய வழியில் செல்லாமல் இருப்பது. அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய நிலையை பார்த்து போராமப்படக்கூடாது. தொழில், ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை, அந்த ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, தொழில் தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி அனைத்து வகையான விஷயத்துலையும் தர்மம் இருக்கும். அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்பவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா காரக கிரகம், அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர் தான். நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து சனீஸ்வர பகவான் தான். அப்போ கர்மக்காரன், நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர பகவான் தான். அந்த கர்மத்தை அதற்கான பலனை தரப்போகிறவரும் சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் வந்து 2 நிலை, வக்ர நிலைன்னு சொல்கிறது. நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார். மெல்லமாக, யாருக்கும் தெரியாமல், மறைவாக, யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதே மாதிரி விஷயத்தை வந்து செய்ய வைப்பார். வக்ர காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின், நம்ம செய்த செயல், கர்மம்னா செயல், நம்ம என்ன மாதிரி நடந்துட்டுருக்குறோம், ஒரு தொழிலையோ வியாபாரத்துலையோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ யார்கிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை தருவார். அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து வைக்கும். அதனால தான் தண்டனையும் சொல்கிறோம். அந்த ஒரு நிமிஷம் வந்து தடுமாறிக்கும். அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலன் என்ன தரும், சனி பெயர்ச்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறோம். அப்போ இதுமாரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்குள்ள அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி, போராமை, இயலாமை, விரக்தி, கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரணத்தில் வர்றது தான். 2வது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும், நிறைய பேருக்கு வந்து 35 வயசுக்கு மேலே தாண்டினவங்க எல்லாருக்கும் வந்து கால் மூட்டு, கிண்டக்கால், வாதம் இதே மாதிரி இடத்துலாம் வந்து வலி இருக்கும், வேதனை, துன்பம், வலி, வேதனைக்கும் அவரே தான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறார். அவருடைய உடல் பாகத்தை குறிக்கக்கூடியதும் இந்த இடம் தான் அப்படிங்கிறதால இதெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார். 2வதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம். இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறையா வந்து உயிரிழந்துட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க. இது வந்து பொது பலனை நம்ம சொல்லக்கூடாது. இதை போன்று நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம். தனிமைப்படுத்தப்படுவோம்னா ஒரு இயலாமை, விரக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார். நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார்.
இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துறாரு. ஆயுள்காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்திருக்காரு. அதனால தான் வந்து சொல்கிறது, அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறாரு. அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில். அப்போ ராகுனாலே வந்து மயக்கம், போதையை குறிக்கிறது தான். ரொம்ப பிரம்மாண்டமான போதையை கொடுக்குறது, விஷத்தை சொல்கிறது வந்து ராகு தான். அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார். அப்போ சனியை போல தான் ராகுவும் செயல்படும். அப்போ 2 தண்டனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர்கதியில் இல்லாமல் மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் செஞ்சிருக்கும் போது நிறையா இதுமாரி விஷயங்கள்லாம் வரும். தொழிலெலாம் பாதிக்கும். இதுமாரி நிறையா வந்து நடக்கும். சரி, இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த இன்னொரு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்தபடியாக தொடர்ந்து மகர ராசி. மகர ராசிக்கான பலன்கள். சனீஸ்வர பகவானின் வக்ர சஞ்சாரத்தில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய 140 நாட்களுக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எதை போன்று பலன்கள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகர ராசி ராசியாதிபதியே சனீஸ்வர பகவான் தான். அப்போ சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் வந்து உங்களை என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் எப்படி வந்து நடந்துக்க போகிறீங்க, இது இரண்டும் ஒரே விஷயந்தான். ஒரு ராசியாதிபதி தான் அவரே தான் வந்து அவருக்கான பலனை தான் இப்போ நம்ம சொல்லிட்டு வரோம். மகர ராசி கொள்கை பிடிப்பு மிக்க ராசி. ராசியாதிபதியே கர்மகாரகன். ராசியும் கர்மத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கொள்கை பிடிப்பு, மிக பிடிவாதமான கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய ராசி. கொள்கை பிடிப்பு எல்லா காலத்துலேயும் வந்து அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்க முடியாது. அப்படியே நேராக நிமிர்ந்து கொள்கை பிடிப்போடு இருக்க முடியாது. அந்த கொள்கை பயன் தரக்கூடிய கொள்கையா, பயன் தராத கொள்கையா, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, குழந்தைகளுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களும் சொல்லிட்டு எல்லோருக்கும், இந்த உலகம் முழுவதுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய கொள்கை பிடிப்பான நீங்கள் பிடித்த கொள்கை இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மேன்மையை தருதா? முதல்ல உங்களுக்கு ஒரு மேன்மையை தருதா? இது உங்களை எந்த விதத்தில் வழிநடத்துது அப்படிங்கிறது தான். அப்போ கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கொள்கை பிடிச்ச பிடியில் இருக்குது. அப்படிங்கக்குள்ள அந்த கொள்கையால் விளையக்கூடிய பலன்களை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட அது தெரியாது. எல்லோரும் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க, கண்டிப்பு மிக்கவர். ஒரு கொள்கைனால கொள்கை பிடிப்போட இருக்குன்னா கண்டிப்பு இருக்குங்களா, இப்படி தான் இருக்கணும். காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்து விட வேண்டும் முதல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் ஒரு அதுதான் கொள்கை. இதே போல் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கலாம். ஒரு பணத்தை கையாளுறோம், அந்த பணத்தை வந்து இப்படி தான் கையாளணுங்கிறது ஒரு கொள்கை பிடிப்பு. குடும்பம்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு கொள்கை பிடிப்பு. உறவினர்கள்ட்ட நாம் இப்படி தான் நடந்துக்கணும், நம்மளுடைய உறவினர்களும் நம்மக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது ஒரு கொள்கை பிடிப்பு. குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், கணவன் மனைவி தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடோட ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவர் நீங்கள். அந்த கொள்கையை வந்து நம்ம சிறிது குறைத்து கொள்வது அல்லது அதிலிருந்து தள்ளி நிற்பது, அதிலேருந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னால ஒரு கொள்கையை வந்து ரிலாக்ஸ் கொடுக்குறோம் நாங்கள். சரி, ரைட்டு, நம்ம ஒரு கொள்கை இப்படி போல இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறோம்னா நம்மளை வந்து கொஞ்சம் கடுமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த எண்ணத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கொள்கையை நீங்கள் சிறிது விட்டு தருவீங்க. சரி, நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, ஏதோ செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அலட்சியமான ஒரு இது, அல்லது வந்து ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு சலிப்பாக வந்து அதை நீங்கள் கொஞ்சம் அதிலேருந்து விலகி நீங்கள் அதை விட்டு தருவீங்க. அந்த காலகட்டங்கள் இந்த 140 நாட்கள். அப்போ அதேமாதிரி விட்டு தரும்போது உங்களை சுற்றி இருந்தவர்கள், உங்கள் குடும்பத்தினர், பணம், பேசுகிறது எல்லாமே மாறி போயிடும். அப்போ மாறி போகிறதால கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அது வந்து மெல்லமாக தான் தெரியும் நம்மளுக்கு. இன்றைக்கே ஒன்று செய்கிறோன்னா அது அன்றைக்கே தெரியாதுல்ல. நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை செய்கிறோன்னா அதனுடைய பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரமோ, ஒரு நாளோ, 10 நாளோ, ஒரு மாதமோ ஆகும் இல்லையா? அதேமாரி வந்து செய்த காரியத்தினுடைய பலன் தெரிவதற்கு வந்து காலம் கொஞ்சம் எடுத்துக்கும். அப்போ இந்த 140 நாட்களுக்குள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உங்களுடைய கொள்கை பிடிப்போட உங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தவங்களாரும் அந்த கட்டுப்பாடு உடைப்பட்டவுடன் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடக்கும்பொழுது அந்த நடவடிக்கையால் கிடைத்த பலன், அதனால் அனுபவித்த
பிரச்சனைகள், சங்கடங்கள், துன்பங்கள், சந்தோஷம் எல்லாமே வெளியே வந்துடும். அது எல்லாம் பெருசாக வந்து பாதிக்குதா பாதிக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடு, உங்களுடைய கொள்கை பிடிப்பு எல்லாமே மதிக்கப்படும். நீங்கள் பிடித்த பிடி நல்ல பிடியாக இருக்கலாம், ரொம்ப பலமான பிடியாக இருக்கலாம். கொள்கை தவறாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இந்த நேரத்தில் காட்டி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், நீங்கள் அந்த கொள்கையை பிடிவாதத்தை விட்ட உடனே இதெல்லாம் நடக்குது பாருங்கள், நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், மற்றவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கொள்கை பிடிப்பு வந்து நல்லபடியாக இருந்து சரியான முறையில் இருந்தது அப்படின்னா அந்த கொள்கை பிடிப்பு வந்து தளர்ந்தவுடன் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அவங்கள பாதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாதிப்பு வந்து மீண்டும் ஒரு கொள்கை பிடிப்புக்குள் நாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பொறுப்பை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது மகர ராசிக்காரங்களுக்கான அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு 140 நாட்களுக்கு உண்டான பலன். அப்போ எதிலெல்லாம் வரும் அப்படின்னா செயல்பாடுகள் குறையுது. அதெல்லாம் வந்து கொள்கை பிடிப்புல வந்து கொஞ்சம் மாறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன் சோம்பேறித்தனம் வருது? நாம் சரியாக நம்ம குடும்பத்தில் வந்து நல்லபடியாக வழி நடத்திட்டு போகணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து வழிகாட்டி நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாருடைய மனசில் வந்து உங்களுக்கான ஒரு தவறான எண்ணம் புரிதல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன எது செஞ்சாலும் சரிதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அட போங்கப்பா எப்படி வேணாலும் இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன செய்யணும், பேசுறது அதிகமாகிடும். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இப்போ பாரு இப்படி நடந்துருச்சு பாரு, அப்படி பாரு நடந்துருச்சு பாரு, நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல எதையும், இப்போ அதெல்லாம் அனுபவிங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுங்க. அப்போ பேச்சு வந்து அதிகமாகிடும். இதனால் என்ன செய்யணும்னா நீங்கள் செய்கிற திட்டங்கள் தவறாக போயிடும். ஏன் திட்டங்கள்லாம் தவறாக போயிடும் அப்படின்னா பொதுவாக வந்து சகிப்புத்தன்மை, வஞ்சகம், போராமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத குணாதிசயங்களையும் பெற்றிருக்கிறவர் சனீஸ்வர பகவான். அப்போ உங்கள் மனசுக்குள்ளாரையும் அதேமாரி இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். நம்ம சொல்கிறத எதுவும் இவனும் கேட்க மாட்டாங்கிறான் பார், நான் சொல்கிறத கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வஞ்சிப்பீங்க. அதை வந்து தண்டனையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அதை போலலாம் இருக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் முழுமையாக முடிக்க முடியாது. ஜார் ஏறுனா முழம் சறுக்குதுங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்போம், அது பாட்டுக்கு ஒரு பிளான் நடக்கும். ஏன்னா கொள்கை பிடிவெல்லாம் விட்டுடுச்சுல்ல. அதே போல் அது எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். காசு பணம் பேசுகிறதுல, குடும்பத்தில், உறவினர்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உறவுகளில், நம்மளுடைய பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கொண்டாடலாம். ஜான் ஏறினால் முழம் சறுக்கும், அதே போல் விஷயமா இருக்கும். குடும்பம், பணம், இந்த விஷயங்களில் வந்து எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி அல்லது நம்ம கட்டுப்பாட்டை விட்டு விலகி இதற்காக பிரச்சனையை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கும். முகபாவம், பேச்சு, உடல் மொழின்னு சொல்லிட்டு இந்த பாடி லாங்குவேஜ் இதே போல் விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக அந்த காலகட்டத்தில் வந்து வெளிப்படுத்துவீங்க. முகம் காட்டி கொடுத்துரும், உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து காட்டி கொடுத்துரும். அப்போ இதே போல் விஷயங்கள்லாம் வந்து சிறிது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலையோ, உறவுகள் மத்தியிலையோ, அக்கம் பக்கத்துலையோ, நண்பர்கள்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த விஷயம் வெளியே வரும்போது உங்களை பற்றிய ஒரு எண்ணம் அது சரியோ தப்போ அவங்க மனசில் வந்து பதிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஏற்கனவே வந்து இது நிதானமான இருந்த நிலை தான் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப நிதானமானவர் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த நிதானத்தை இழந்துருவீங்க. இதுதான் சொல்கிறது, இந்த நிதானத்தை இழந்துருவீங்க. அந்த நிதானம் இழந்து நம்முடைய நடவடிக்கைகள் வந்து மிக பெருசாக வந்து வெறுக்கும் வண்ணம் அடுத்தவங்க வந்து வெறுப்பாக பார்க்குற மாதிரிலாம் கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா புடி தளர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான் நம்மளுடைய அதிகாரம் அந்த இடத்துல செல்லுபடி ஆகலை. அதிகாரத்தை விட்டு நம்ம வந்து வெளியே வர்றோம், பதவியை விட்டு வெளியே வரோம். அது எல்லாமே பதவி தாங்க, எல்லாமே ஒரு அதிகாரம் தான். அதிகாரம்னா நீங்கள் வந்து உடனே வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கணும், முதலமைச்சராக இருக்கணும், மந்திரியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறது கூட நம்மளுக்கு வந்து ஒரு மதியம் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியே வரும்போது விட்டு கொடுக்கும்போது வெளியே வரும்போதில்லை, இதில் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு கோபம் பெருசாக வரும். அப்போ வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் விரும்பத்தகாத அளவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பம் வந்து
தனியாக பிரிந்து செல்லக்கூடிய எண்ணங்கள், கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க, தனி குடும்பமாக போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். அதிலெல்லாம் ஈடுபடுவீங்க. பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். இது 2 நிலையாக எடுத்துக்கலாம். பிரிந்திருந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேருவாங்க. வேலையின் காரணமாக, ஏதோ ஒரு காரணமாக கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் ஒன்று சேருவாங்க. பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று செல்வார்கள். ஒன்றாக இருந்த உறவினர்கள் பிரிந்து செல்வார்கள். எல்லாமே இது மாதிரி தான். நண்பர்கள் அதுமாரி பிரிஞ்சிருக்கிறவங்க தள்ளி போவாங்க, தள்ளி இருந்தவங்க ஒட்டி வருவாங்க. நம்மை சுற்றி இந்த சமுதாயம், இந்த சமுதாய அமைப்பும் இதை போன்று தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த வக்ர சனி காலங்கள், இந்த 140 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு என்ன தருவார் அப்படிங்கிறது தான். சொந்த வீடு இல்லையா, சொந்த வீட்டை நம்ம சரியாக வச்சுருக்கணும் இல்லையா, அதை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் கண்டிக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கண்டிக்கலாம். நான் உங்கள் குடும்ப உறுப்பினர், உங்களுடைய மகனையோ உங்களுக்கு கீழ்ப்பணிந்த ஒருத்தரை நீங்கள் அடிக்கக்கூட செய்யலாம், அடித்து திருத்தலாம். ஆனால் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள அடித்து திருத்த முடியுமா? அதுக்கு பேர் திருத்தல் கிடையாது, அது பேர் சண்டை சச்சரவாக மாறிடும். இதுக்கு பேர் தான் சண்டை சச்சரவு, வீண் வம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கண்டித்து இதுவரை வழிநடத்திட்டுருக்கீங்க. அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கும்போது அந்த விலகலால் அந்த குடும்பம் எதை போன்ற ஒரு பிரச்சனையை சந்திக்க போகுது அப்படிங்கிறது தான். அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்க, ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, ஒட்டடை அடிக்கிறீங்க, கூட்டுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, அந்த வீடெல்லாம் சுத்தமாக இருக்கும். அப்போ அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ உங்களை நீங்கள் மேன்மை அடைய செய்கிறீர்கள். உங்களை நீங்களே மேன்மைப்படுத்திக்கிறீங்க. சனீஸ்வர பகவான் தன்னுடைய இடத்தை, சனீஸ்வர பகவான் நீங்கள் தாங்க, சனீஸ்வர பகவான் நீங்கள் தானே ராசியை கூடியவர், மகர ராசி கூடியவர். அந்த மகர ராசி கூடியவர் நீங்களே உங்களை பண்படுத்திக்கிறீங்க. வேறு யாரெல்லாம் அடுத்தவங்க செய்யல, உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அந்த செதுக்குதல் நம்மளுக்கு வலியையும் வேதனையும் தான் தரும். சும்மா போகுமா, ஒரு பாகம், ஒரு உறுப்பு செதுக்கிறோம் இல்லையா, அப்போ செதுக்கக்குள்ளே நம்மளுக்கு தேவையில்லாத பாகத்தை தான் செதுக்குவோம். செதுக்குதல்ங்கிறதா தான் நம்மளுக்கு தேவையில்லாத பாகத்தை செதுக்குவோம். தேவைப்பட்ட பாகம் அப்படியே இருக்கும். அப்போ தேவைப்பட்ட பாகத்தை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பாகத்தை செதுக்கி எடுப்பது தான் இந்த வக்ரசனியின் காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானிக்கிறோம். அப்போ உங்களை நீங்களே செதுக்கி கொள்ளக்கூடிய இடத்துல மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்க. ரெண்டாவது உங்களுடைய வார்த்தைகளை நிதானித்து பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப வேகமாக படபடப்பாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும். அதனால் வார்த்தைகள் நிதானம் வேண்டும். தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதால இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான வேதனையை தரதான் செய்யும். வேதனை, வலி எல்லாம் தெரியும். அந்த வலியையும் வேதனையும் தாண்டி உங்களை நீங்கள் செதுக்கி கொண்டு வரும்போது முழுமையான ஒரு அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பிம்பமாக, ஒரு மனிதராக, ஒரு தலைவனாக, ஒரு குடும்பஸ்தனாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தனியாக ஒரு காட்சி தருவீங்க, பிரதிபலிப்பீங்க. உங்களை பார்த்து உங்களை சார்ந்தவர்கள் தான் ஒரு மரியாதை கலந்த பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் இதே போல விஷயத்தெல்லாம் இருக்கும். அதனால் மகர ராசிக்காரங்க சொல்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்கிறது தெரியல, புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இறை வழிபாட்டையும் தான தர்மங்களையும் தொடர்ந்து செய்யுங்க. வஞ்சகம், பொறாமை, சலிப்புத்தன்மை, பிறரை கெடுக்கும் எண்ணம், இதை போல் எந்த விஷயத்திலும் ஈடுபட்டாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வரும், மனசுக்குள்ளே தோணும். எல்லோரும் மனிதர்கள் தானே, அதெல்லாம் இருக்கும், எல்லாருக்கும் அதே மாதிரி விஷயம்லாம் வரும். அதனால் இதெல்லாம் வந்ததுன்னா கூட அப்போதே அந்த நேரத்திலே நாம் இதேமாரி செஞ்சுருக்கோம், இதுமாரி என்ன வரலாமா, தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாரையும் நம்ம செதுக்கணும். அதுதான் செதுக்குதல், எண்ணத்தை சீர்படுத்துதல். அப்போ இதே போல் விஷயங்கள் நம்மை நாமே செதுக்கி கொண்டு நம்மை பக்குவப்படுத்த காலமாக, நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய காலமாக, நம்மை ஒருபடி மேலே உயர்த்தக்கூடிய காலமாக இந்த 140 நாட்கள் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான முறையில் திட்டமிட்டு செய்யுங்க. திட்டங்களை சரியான முறையில் இருக்கணும். திட்டங்கள் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான திட்டமிடுதலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக இருந்து திட்டம் தீட்டி இந்த காலத்தை கடந்து வரணும். இதற்கு உங்களுடைய
இறை வழிபாடும் நீங்கள் செய்த தான தர்மங்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்கும். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.